இந்த நாங்களாம் உடுமலை பகுதியிலிருந்து வந்திருக்கோம். இந்த மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தினக்கூலிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நபர்கள். டெய்லி அன்னைக்கு வேலைக்கு போனா தான் அவங்க வீட்டுல அடுப்பெரிங்கிற சூழ்நிலையில் இருக்கிற மக்களை கோயம்புத்தூரை சார்ந்த டிரான்ஸ் இந்தியா கார்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனம் 100 அடியில தான் அந்த நிறுவனம் இயங்கிட்டு இருக்குதுங்க. இந்த நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ட் டைம் ஜாப், வீட்டுல இருந்துட்டே வேலை செய்ய வருமானம் பார்க்கலாம், வீட்டுல இருந்துட்டே வாரமான ஒரு 2000 சம்பாதிக்கலாங்கிற மாதிரி ஒரு விளம்பரப்படுத்தி ஏட் கொடுக்குறாங்க. அதை நம்பி இவங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இதை போய் பாக்குறாங்க. போய் பார்த்துட்டு வந்த அன்னைக்கே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு 10,000 கட்டினா போதும், வாரம் 900, வாரம் 2000 வரும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களை 2 பேர்த்த சேர்த்து விட்டா போதுன்னு சொல்லிட்டு மூலச்செலவு பண்ணி பணத்தை வாங்கிடுறாங்க. பணத்தை வாங்கி அந்த கட்டின காசுக்கு எவ்வளவுன்னா 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு கூட ஒத்து இல்லாத பொருளை தான் கொடுத்துட்றாங்க. கொடுத்தது இல்லாம அடுத்த 2 நாள்லயே பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்து உங்களுக்கு 4 வருமானம் வரும், 5 வருமானம் வரும்னு சொல்லி ஏமாத்தி சீட் பண்ணி அவங்கள நகை அடமானம் வச்சு, தாலி கொடை அடமானம் வச்சுதான் திரும்பவும் கொண்டு வந்து 70,000 80,000 கொண்டு வந்து கட்டுறாங்க. அது 80,000 கட்டுறதுக்கு அப்புறம் வருமானம் வரும்னு போய் ஒரு மாசம் முட்டி மோதி எல்லாம் பார்ட் டைம் ஜாப்னு சொல்றாங்க. ஆனா எல்லா ஊருக்கு தனியா ஒரு லேடிஸ அன்டைம்ல வர வச்சு அலக்கழிச்சு கடைசியில் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம அனுப்பிடுறாங்க. சரி எங்களுக்கு பணமாவது கொடுங்க, இல்ல பொருளாவது கொடுங்க, அதுவும் கொடுக்காம மக்களை தொடர்ந்து ஏமாத்தி வஞ்சிட்டு இருக்கிறாங்க. அடியாளுகள் வச்சு மிரட்டுறாங்க. இப்போ ஒரு லேடி பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கட்டியிருக்காங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அந்த 1 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கிற பெண்ணு பணம் திருப்பி கேட்டா பணத்தை தர மறுத்துட்டு அந்த பணத்துக்கான பொருளை கேட்டா கூட திரும்ப 2 லட்சம் கட்டுன்னு சொல்லி ஏமாத்த அடம்பிடிச்சு இல்ல இது மிரட்டுறாங்க. அடியாளர்கள் வச்சு மிரட்டுறாங்க. ஒரு பெண்கள் ஏதாவது நம்ம ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு சொல்லி ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடுனா அதை மிஸ்யூஸ் பண்ணி தவறான மோசடி, நூதன மோசடி செய்யறாங்க இந்த கம்பெனி. சோ மக்கள் வந்து இது ஒரு ஊர்லயே இன்னைக்கு 10-15 பேர் மட்டும்தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஆனா ஊருக்கு 100 பேர் இந்த நிறுவனத்துல பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சோ இந்த நிறுவனம் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கோடிக்கணக்கான ரூபாய் ஏமாத்திட்டு இருக்கு. அதனால உடனடியாக தமிழக அரசு, நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் பாத்தீங்கன்னா தயவு ஐயா இந்த பிரச்சனை உங்களுக்கு கவனத்துக்கு வந்திருக்கா இல்லையான்னு தெரியல. ஏழை எளிய மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அட்டைப்பூச்சியை விட 2 மடங்கு, அட்டைப்பூச்சியை விட பல மடங்கு ரத்தத்தை, மக்களோட ரத்தத்தை உறிஞ்சி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நூதன மோசடி பல என்னங்க. நாங்க இந்த நிறுவனத்துலதான் இந்த மக்கள் எல்லாமே நாங்களே பணத்தை கட்டி ஏமாந்துட்டு எங்களுக்கு பெரிய அளவு பணம் தரணும். தர்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்லயே வெத்து பேப்பர்லயே கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கேட்டாலோ பொருள் கேட்டாலோ உங்க மேலேயே நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி புகார் கொடுத்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. சோ இப்படி நம்ப வச்சு மோசடி பண்ணக்கூடிய இந்த நிறுவனத்தை மீது தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கிற பொதுமக்கள் சார்பா கேட்டுக்கிற பாதிக்கப்பட்ட நானும் இந்த நிறுவனத்தை மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.